ஆனால் இப்போ தம்பி வந்த உடனே இந்த மாடு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சாட்டுருக்கு. தம்பி 2 மாடு பார்த்தாப்புல. எதாவது நான் பார்த்தாரு இன்னொரு மாடு ஏதோ கை காட்டினாரு. 2 மாடு வாங்கியிருக்காங்கண்ணே. அக்கா ஒரு மாடு வாங்கியிருக்காங்க, அண்ணன் அவர் ஒரு மாடு வாங்கியிருக்காரு. வந்த உடனே தம்பி வந்து ஆக்சுவலி தைரியமாக போய் தொட்டான் எல்லாத்தையுமே. எந்த பதட்டமே கிடையாது. மாடு வந்து புதுசாக பார்க்குற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. பிடிக்கிறதுக்குலாம் எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? எந்த மாடு பிடிச்சிருந்தது? அந்த மாடு பிடிச்சிருந்தது. தோட்டம் முட்டுச்சா முட்டலையா? கண்ணுட்டி நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததா? சரிங்கக்கா. நீங்கள் இப்போ என்கிட்ட வந்து மாடு கேட்டீங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சா என்கிட்ட மாடு வாங்கிறதுக்கு? அப்படிலாம் இல்லை. எவ்வளோ நேரத்தில் நான் மாடு கொடுத்துட்டேன். நீங்கள் சில விஷயத்த சொன்னீங்க, விலை வேண்டாம், நான் எதுவும் சொல்லலை. அனுசரித்து கொடுத்தேனா? அனுசரித்து கொடுத்தேனா? தலையீத்து மாடுக்கா, பத்திரமா பார்த்துக்கோங்க. இவங்கள்லேருந்து நீங்கள் ப்ரீடு எடுத்துக்கலாம். இப்போ 4, 5, 6 கண்ணுக்கு நம்ம வச்சுக்கிட்டு இவங்களெலாம் வந்து டாக்டர்கிட்ட சொல்லி நல்ல ஹை குவாலிட்டியான கண்ணுக்குட்டி, அதாவது பொட்டக்கண்ணு போடுற செமன்ஸே இன்றைக்கி இருக்குது. 1500 ரூபா வரும். 1500 ரூபா தானே? 1500 1000 ரூபா. 1500 ரூபா 1000 ரூபா வருதுங்க ஊசி. அந்த ஊசியில் நீங்கள் போட்டு நீங்கள் வந்து சென ஊசி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாடு கன்று போடும்போது பொட்டக்கண்ணாவே போடும். கண்டினியூஸாக நீங்கள் அதையே வந்து நீங்கள் பார்த்துக்கலாங்க்கா. என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? தண்டையிலேருந்து வந்திருக்காங்க. தண்டையிலேருந்து வந்திருக்காங்க. இவர் ஐயா வந்து குறைஞ்சபட்சம் இங்கே வந்து ஒரு 40-50 மாடுக்கு மேலே எடுத்துட்டாரு. எத்தனை வருஷமாக வரீங்க? இப்போ 3 வருஷமாக வந்து 3 வருஷமாக வந்துட்டு இருக்காரு. இவர் தேவைக்கும் ஒரு மாடு எடுத்துகிட்டு போவார். இந்த அவருக்கு தேவைக்கும் அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. இப்போ அண்ணன் புதுசாக வந்திருக்காரு. மாற்றி வந்து எல்லாமே எடுக்கிறது இங்கே நம்மக்கிட்ட தானே வந்து எடுப்பாங்க. போகிறாங்க சில இடத்துக்கு வேலை போனீங்களா? சில இடங்கள்லாம் போனீங்களா? விலை எப்படி இருந்துச்சு? விலையெல்லாம் அங்கே எப்படி சொல்லுவாங்க? அந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாப்புல வந்து இன்றைக்கி காலையில் வாங்கியிருக்காங்க. அண்ணன் வாங்கினது இது வந்து தலையீத்து மாடு. அது எடுத்து பொட்டக்கண்ணு போட்டிருக்காங்க. காலையில் தான் போட்டாங்க. அவங்களும் பால் வந்து ஒரு 15 லிட்டர் பக்கம் வருவாங்கண்ணே. அண்ணனுக்கு 12 லிட்டர் நான் சொல்லியிருக்கேன். நல்லா கவனிச்சாங்கன்னா 15 லிட்டர் வந்து ஈஸியாக வரும். இப்போதைக்கு இவங்க 13 லிட்டர் இருக்காங்க. நல்லா பராமரித்தா 20 லிட்டர் வருவாங்கண்ணே. நான் சில டிப்ஸு இவங்கள்ட்ட நான் சொல்லி அனுப்பிச்சிடுறேன். அதை இவங்க வீட்டுக்கு போய்ட்டு ஃபாலோ பண்ணிட்டாலே போதுமானது. நன்றிண்ணே. நன்றி.